Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி காயல்பட்டினம் பகுதியில் பிரச்சாரம் செய்ய சென்ற அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி இஸ்லாமிய பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காயல்பட்டினம் பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு அப்பகுதி பெண்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திமுகவின் கோட்டையாக கருதப்படக்கூடிய காயல்பட்டினம் பகுதியில் சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதி ஒவ்வொரு பிரச்சாரத்தின் போதும் ஒவ்வொரு திமுக அமைச்சர்களும் இது திமுகவின் கோட்டை என்று சொல்லிக் கொள்வது வழக்கம். ஆனால் இன்று அந்த பகுதியில் திமுக அமைச்சர் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது சிறுபான்மையினர் வசிக்கக்கூடிய அந்த பொதுமக்களே தற்போது அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அப்பகுதி ஒரு பரபரப்பான சூழல் காணப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளராக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் களம் காண்கிறார். இந்த தொகுதியில கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் பதவி வைத்து வரக்கூடிய இவர் மீது தொகுதி வளர்ச்சி மற்றும் அடிப்படை வசதிகள் தொடர்பான மக்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதாகவே தெரியப்பட்டு வந்தது. இதன் எதிரொலியாக அவர் வாக்கு சேகரிக்க செல்லும் பல்வேறு இடங்கள்ல, குறிப்பாக திருச்செந்தூர் தொகுதி உட்பட்ட சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில கூட அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. இன்றைய தினம் திருச்செந்தூர் தொகுதிக்கு உட்பட்ட காயல்பட்டினம் புறநகர் பகுதியில அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தீவிரமான ஒரு வாக்கு சேர்ப்பு ஈடுபட்டார். அப்போது பரிமார் தெரு பகுதியில் அவர் பிரச்சார வாகனம் சென்ற போது அங்கு திரண்டிருந்த இஸ்லாமிய பெண்கள் வாகனத்தை முற்றுகையிட்டிருக்கிறாங்க. அந்த பகுதியில கடந்த 5 ஆண்டுகளாக எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து கொடுக்கப்படலை அப்படின்ற மாதிரி மிக முக்கியமான கருத்தை முன் வச்சு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சென்ற வாகனத்தை முற்றுகையிட்டு ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. மழை காலங்கள்ல தெருக்கல்ல தேங்கக்கூடிய நீரை அப்புறம் கூட பருத்துவதற்கு அதிக வரல. இன்னும் கடந்த 5 ஆண்டுகளாக மக்களுக்கு தேவைப்படக்கூடிய அடிப்படை வசதிகளை அந்த மக்களே செஞ்சுக்கிறதாகவும் இதற்கு எங்களுக்கு ஒரு அமைச்சர், எதற்கு எம்எல்ஏ என்று பல்வேறு சரமாரியான கேள்விகளை முன்வைத்து அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு அந்த பகுதி பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறாங்க. பெண்களின் இந்த திடீர் எதிர்ப்பால் பிரச்சார காலத்தில் பதற்றம் உருவானது. அமைச்சருடன் வந்த திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்த பெண்கள்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனாலும் அந்த பிரச்சனை சமாதானமா முடியல. இதன் காரணமாக பாதுகாப்பு இருந்த போலீசார் உடனடியாக அந்த பகுதி பொதுமக்களிடம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அமைச்சர் வாகனம் அங்கிருந்து செல்வதற்கு உதவி புரிஞ்சிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக திருச்செந்தூர் தொகுதியில பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு செல்லும் இடமெல்லாம் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாம திருச்செந்தூர் தொகுதியில திமுக வேட்பாளர் எதிர்த்து பாஜக வேட்பாளர் களம் காண்கிறார். எனவே தற்பொழுது இருமுனை போட்டியாக இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் பகுதியில திமுக வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு மக்கள் தொடர்ச்சியாக ஒரு எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் திமுக மத்தியில் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.